வெல்கம் டு ஆல். இது ஒன்னினால் நான் உங்கள் ஏஜே. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, WPLோட செகண்ட் மேட்சுக்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த மேட்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து செகண்ட் மேட்ச்சு எங்கே ப்ளே ஆகுது, யாருக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்ச் யாருக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஐ உமன்ஸ் வர்சஸ் டிசி உமன்ஸ். மும்பை உமன்ஸுக்கும் டெல்லி உமன்ஸுக்கும் தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. எங்கே நடக்க போகுதுன்னா, பிசிஎஸ் ஸ்டேடியம் வதேரா. ஸோ அந்த இடத்துல தான் இந்த மேட்ச் வந்து ப்ளே ஆக போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டிங்கை பொறுத்தவரை நம்ம விமன்ஸ் கிரிக்கெட் மென்ஸ் கிரிக்கெட்னு வரப்போ 170+ ஸ்கோர்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஆனால் விமன்ஸ் கிரிக்கெட்டை பொறுத்தவரையில் அதுவும் T20யில் 120லேருந்து 130க்குள்ளே ஸ்கோர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஏர்லியராக விக்கெட்டு ட்ராப் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதுதான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஸ்பின்னர்ஸுக்கும் பவுலருக்கும் பேலன்ஸ்டான ஒரு பிச்சு தான் இந்த கிரிக்கெட்டு கிரவுண்டு. அதுக்கப்புறம் இப்போ சொல்லணுன்னா, டிசிஏவை பொறுத்தவரை கொஞ்சம் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் கொஞ்சம் டாமினேட்டாக இருப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எம்ஐ உமன்ஸோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஐ உமன்ஸ் வந்து 3 முறை வின் பண்ணியிருக்காங்க. டெல்லி உமன்ஸ் வந்து 2 முறை மட்டுமே வின் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, 2 பேருமே பேலன்ஸ்டான ஒரு டீமு அப்படின்னு தான் தெரிய வருது. பொதுவாக எம்ஐ உமனை பொறுத்தவரை நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து பிளேயிங் லெவலில் யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன் எடுத்திருக்கோம். ஸோ அந்த ரீஜனில் பார்த்தீங்கன்னா, ஒய் பாத்தியா, ஹச் கரூர், சோலட்ரியான், சஞ்சனா சஞ்சேனா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹச் மேத்யூஸ், என் சேவபாட், அமிலா கர், எஸ் இஸ்மாயில், எஸ் கீர்த்தனா. ஸோ இவங்க எல்லாருமே பிளேயிங் 11க்குள்ளே இருப்பாங்கன்னு ஒரு கணக்கு தான். இதில் இன்ஃபார்மான பிளேயர் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதில் இன்ஃபார்ம் பிளேயர் ஹச்சி கரூர் நல்ல ஃபார்மில் இருக்கிற ஒரு பிளேயருங்க. நல்லாவே உங்களுக்கு தெரியும், இப்போ ரீசெண்டாக நடந்த உமன்ஸ் இந்தியாவுக்கும் இன்னொரு டீமுக்கும் நடந்தது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃபார்மில் விளையாண்ட பிளேயரில் இவங்களும் ஒருத்தங்க. ஒய் பாத்தியாவும் நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயரு. 2 பேரையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் அந்த டீமில் வந்து இருக்காங்க. இதில் சி ட்ரையான் வந்து இப்போவுமே நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர். நல்ல ஃபார்மில் தான் இருக்காங்க. ஓவர் தான் இவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக விக்கெட் எடுப்பாங்க. அந்த மாதிரி தான் ஹேலி மேத்யூஸ் பொறுத்தவரை மஸ்ட் பிக்கு. ஃபார்மில் இருக்கிற பிளேயரில் அவங்களும் ஒருத்தாங்க. என் சேவேபாட் கன்ஃபார்மாக கொண்டு போங்க. அடுத்தது அமிலா கர். இவங்க இல்லாமல் இந்த டீமே கிடையாது, அதுதான் உண்மை. ஆனால் பேட்டிங் ஆர்டரு வாய்ப்பை பொறுத்து இவங்களோட செலெக்ஷன் பர்சன்டேஜ் இருக்கும். அடுத்தது எஸ் இஸ்மாயில், அடுத்தது கீர்த்தனா. ஸோ இவங்க எல்லாருமே இந்த டீமில் உள்ள ஒரு முக்கியமான பிளேயர்ஸ். ஸோ அடுத்தது வாங்க நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ்க்கான ஒரு அனலிஸ்ட் பார்ப்போம். கேபிட்டல்ஸை பொறுத்தவரையில் சாரா பிரைஸ், ஒய் பாத்தியா, எம் லைனிங், சிபாலி வர்மா, மரீனா கப், அனேபிள் சதர்லாண்ட், ஜே ஜான்சன், எஸ் பாண்டே, ஆர் யாதவ். ஸோ இவங்க எல்லாருமே முக்கியமான பிளேயராக இருப்பாங்க. இதில் என்ன ஒன்றுனா பாருங்கள், எல்லாருமே மெயினான பிளேயர், ஓகேங்களா. எல்லாருமே டீம் வர மாட்டாங்க. இவங்களோட ஓவருக்கு எத்தனை ஓவர் போடுறாங்க, அவங்க எத்தனாவது பிளேஸில் பேட்டிங் ஆர்டரில் எந்த பிளேஸில் வராங்க அப்படின்னு பொறுத்து இவங்களோட பர்சன்டேஜ் மாதிரி இருக்கும். நீங்கள் இவங்கள பாருங்கள், சிபாலி வர்மா வந்து ஓப்பனிங் வந்தாங்கன்னா நீங்கள் மஸ்ட்டு ட்ரையாக கொண்டு போகணும்.
எம் லேனிங்கே ஓப்பனிங் தான் வருவாங்க. 2 பேத்துல யார் ஓப்பனிங் வராங்களோ அந்த பிளேயரை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக 2 பேரில் யாராவது ஒரு ஆள் வந்து கண்டிப்பாகவே வந்து நல்லா நல்லா ஹிட் அடிக்கக்கூடிய பிளேயர் தான் 2 பேருமே. ஸோ அதனால் கொடுங்க. இன்னும் டீப்பாக வந்து நீங்கள் கேட்குற மாதிரி அனலைஸ் வந்து வரும். அதுக்கு ஒரு சில மேட்சஸ் வந்து போனால் தான் நம்மளால் வந்து அந்த ப்ரிடிக்ஷன் வந்து கொடுக்க முடியும். அதனால் இப்போ இருக்கிற ப்ரெடிக்ஷன் இது வந்து சும்மா தோராயமாக வந்து இவங்க ஃபார்மில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். ஏன்னா இவங்க எல்லாருமே ரீசெண்டாக நடந்த மேட்ச்லையும் நல்லாவே விளையாண்டுருக்காங்க. அதனால தான் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதனால் பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, ஸோ நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.